ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இன்னொரு கான்செப்டோட வந்திருக்கோம். அது வந்து ஓமப்பொடி. இந்த ரெய்னி சீசன்ல ஓமப்பொடி ப்ளஸ் சாய், ஒரு கடி, ஒரு குடி, கேரளா மட்டும் இல்லை, தீபாவளி வருது. தீபாவளி வேற வருது. ஏற்கனவே மிக்சர் போட்டிருக்கேன், உட்கார போட்டிருக்கேன். இப்போ இன்னொரு உட்கார போடுற பிளான்ல இருக்கேன். மிக்சர் இருக்கு, மாலாடு இருக்கு, ஸ்வீட்டு எல்லாம் போட்டிருக்கேன். இப்போ பருப்பு வந்து ஓமப்பொடி. ஓமப்பொடி மிக்சர்லயும் ஓமப்பொடி புரிஞ்சிருக்கேன். கடலை மாவு தேவையான பொருள். பெரிய பொருள்னு வேண்டவே வேண்டாம். சால்ட்டு, சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி, கொஞ்சம் கலர் இருக்கும், அவ்வளோதான் பாயிண்ட். சாதா சில்லி பவுடர் போடலாம். நான் சாதா சில்லி பவுடர் தான் போட்டுன்றேன். இப்போ காஷ்மீரி சில்லி போடலாம். இதுக்கு அளவு அப்படி ஒன்றே கிடையாது. எந்த அளவு வேணா நீங்க எடுத்துக்கலாம். 1/2 கிலோ இருக்கலாம், 1/4 கிலோ இருக்கலாம், 100 கிராம் இருக்கலாம், 2 உருட்டை எடுத்து பண்ணிக்கலாம். என்னோட அளவு இதுன்னு கேட்க வேண்டாம். ஒன்னே ஒன்று, எந்த அளவு சில்லி பவுடர், சால்ட்டும் போடலாம். சால்ட்டு எல்லாமே கரெக்டாக போடலையானா உங்களுக்கு எண்ணெயில சால்ட்டு சில்லி பவுடர் காணாம போயிடும். அப்படியே இருந்தாலும் அதை சாப்பிட முடியும். அதனால இது பெரிய ஒரு இன்கிரீடியன்ஸ் வேண்டாம். நான் அளந்து வேணா காட்டுறேன். எனக்கு எவ்வளோ எடுத்துருக்கேன்னு எனக்கே தெரியாது. தெளிச்சு வச்சிருக்கேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடலை மாவு தெளிக்கணும். 1 கிளாஸு. ஸோ ஆல்மோஸ்ட் 2 கிளாஸ் ஆகி 2 கிளாஸ் எடுத்துருக்கேன். 2 கிளாஸ் பண்ண போகிறேன். இது சொன்னேன், ஒரே 1 ஸ்பூன் சால்ட், ரொம்ப வேண்டாம். சில்லி பவுடர் 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கேன். பிகாஸ் சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லிங்கிறதுனால அவ்வளோ எரியாது. கொஞ்சம் கலராக இருக்குங்கிறதுக்காக இது நல்லா கலந்து வச்சுக்கணும். மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. எல்லாமே கையில் செய்யலாம். கைக்கு எங்கள் அம்மா சொல்லுவாங்க, கையில் அமிர்தம் இருக்குமா அம்மா கையில் சொல்லுவாங்க. அதனால கரண்டி, ஸ்பூனு, நிறைய பேர் எதுவும் பேட்டராக வச்சுருக்கா ஒன்று கையில். இப்போ நம்ம இதுக்கு தண்ணி இதே தான். நான் அளந்து விடுறதில்லை. மாதிரி இதை அளந்து பார்க்குறேன். 1 கிளாஸ் எடுத்துக்கிறேன். 2 கிளாஸ் மாவு போட்டுங்க, 1 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன். பேட்டர் எப்படி இருக்கும் மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து தேங்காய் மாதிரி கட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸாக இருக்கலாம். ஓகே. பெரிய வித்தையோ பெரிய வேலையோ ஒன்றும் கிடையாது. ஏன் பண்ணுறேன்னு அப்படின்னு கேட்பேன். என் பேரன் கேட்டிருக்கான், எனக்கு ஓமப்பொடி பிடிக்கும் அதனால செய்யுதா அப்படின்னு கேட்டிருக்கான். தீபாவளி ஷாப்பிங் எல்லாம் பண்ணியாச்சா? ட்ரெஸ் எல்லாம் வாங்கியாச்சா? ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு லாஸ்ட் இயர் ரொம்ப ப்ளவுஸ் தைச்சு தர கஷ்டப்பட்டேன். இந்த வாட்டி முதல்ல அட்வான்ஸாகவே நான் ஷாப்பிங் முடிச்சுட்டேன். சாரி, ப்ளவுஸ் எல்லாம் தைச்சு வச்சாச்சு. போன வாட்டி என்ன பண்ணேன், லேட்டை தைக்க கொடுத்தவன் கிட்ட அவன் 2 வாட்டி போய் பார்த்து தைச்சானா சொல்லி பார்த்துட்டு இருப்பான். இன்னும் தண்ணியா இருக்கணுமா மாவு? அது தண்ணியா இருக்கக்கூடாது. கடலை எப்பவுமே தண்ணி குடிக்கும். இப்படி இருக்கும். கொஞ்சம் காமி, உங்க கை தான் தெரியுது எனக்கு. கொஞ்சம் இந்த கொஞ்சம் காமி. ஓகே. இந்த இதில் இருக்கும். ஸோ எவ்வளோ தண்ணி விட்ட நீ? 1 கிளாஸ் எடுத்தேன். ஆல்மோஸ்ட் விட்டுட்டா கொஞ்சம் பாக்கி இருக்கு. ஓகே. நம்ம இப்போ இதை பொடிய போறோம். இந்த ஓமப்பொடிக்கு ஓமம்ங்கிற ஒரு விஷயம் போடணும்னு மேண்டேட்ரியா? அது ஓமம் போடுறோம்னா ஓமத்தை முதலே ஊற வச்சு ஓமத்தை வடிகட்டி ஓமத்தோட தண்ணியை மட்டும்தான் விடலாம். ஓமத்தை போட்டுடலாம். ஓமம் வந்து செஞ்சோன்னா நாயில மாட்டிடும். ஸோ ஓமப்பொடியில இந்த ஓமம் ஸ்மெல்லு வருமா? யூஸ்வலா அந்த ஓம தண்ணி விடுறதுனால ஓமத்தோட சின்ன ஒரு வாசனை ஓமம் போட்ட வழக்கம் உண்டு. அது ரொம்ப நல்லா இருக்கும். எதிரடி ஓமமே இல்லை, ஜஸ்ட் திடீர்னு பேரனுக்காக பண்றேன். நான் பண்றோம் வீடியோ எடுக்கிறேன். இது கொஞ்சம் மெசேஜ் முடிச்சாச்சு. இனி நம்ம அடுப்பில் எண்ணெய் வைக்கணும். இப்போ நம்ம அடுப்பில் எண்ணெயை விட போகிறோம். இது வழியாக விட்டால் ரொம்ப நேரம் ஆகும். ஸோ நான் இதை திறந்துட்டு தூக்கணும். அப்படியே மெயினாக இப்படிக்கு தண்ணி இருக்கக்கூடாது. எண்ணெய் இப்படி காய்ச்சணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈரமாக இருக்கக்கூடாது. வெடிக்கும், வெள்ளம் தெரியும். இந்த பொரிக்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுங்கிறது எப்படி கண்டுபிடிப்போம்? நிறைய இல்பச்சட்டி ஃபுல்லாக விடணுமா? அப்போ கால் இல்பச்சட்டி விடணுமா? எண்ணெய் எவ்வளோ முக்கியம் இல்லை.
அந்த எண்ணெய்க்குள்ள எண்ணெய் பொரிய போடுறதும் அப்பளம் பொரிக்கிறோம், எண்ணெய் கம்மியா இருக்கும். அப்பளம் பொரிக்கிறோம், அப்பளம் வீசும், அப்போ எண்ணெய் ஜாஸ்தி வரும். ஓமப்பொடியை சின்னதா பொரியும். இப்போ நான் கட்லெட் எல்லாம் பொரிக்கிறேன், இப்போ 2-3 கட்லெட் தான் போடுறோம்னா எவ்வளவு எண்ணெய் விடணும்? நிறைய இல்பச்சட்டி வழிய எண்ணெய் ஒண்ணு விட வேண்டாம். வெளியே தெரிச்சு விடணும், கொஞ்சம் விடணும். 3-4 கட்லெட் போடுறவங்க எண்ணெய் வச்சாங்க. ஓமப்பொடி எண்ணெய் கம்மியா வச்சுங்க, சின்ன சின்ன ஓமப்பொடியா பொரிய போறேன். இது வரைக்கும் வைப்போம், தீபாவளிக்கு சொன்னாங்க. நிறைய பொரிச்சுட்டே இருக்கும். ஓமப்பொடி சைஸ் கணக்கு, எண்ணெய் கணக்கு குட்டியா இவ்வளவு பொரியா போறோம், பெருசா பொரிய போடுற கொஞ்சம் எண்ணெய். ஓகே, நீ ஓமப்பொடி பொழியறது எங்க காமி என்கிட்ட? ஓமப்பொடி எண்ணெய் காயிடும். ஓகே, ஓமப்பொடி நாழி வா, நாழிய காமி. இதுதான் ஓமப்பொடியோட ஓட்டை, பொடி ஓட்டை நாடி. இந்த ஓட்டை நாடியை இதுக்குள்ள போட்டு இந்த ஓப்பன்ல திருவணும். இது வந்து அந்த காலத்து நாடி, எங்க அம்மா என் கல்யாணத்துக்கு போட்டது. இப்போ நிறைய நாடி வந்தாச்சு. இல்லை மாவு இதுக்குள்ள போட்டுட்டு பேசுறேன், இதை ப்ரெஸ் பண்ணி நான் காட்டுறேன். ஸோ என்ன காஞ்சாச்சு, இப்போ லெட்ஸ் ஸ்டார்ட் டூயிங் இட். இப்போ இதை பார்த்தலாம் இப்படி ஆக்கி போட்டுக்கிறேன். அது கொஞ்சம் லூஸாக மாதிரி தோணுனால கொஞ்சம் மாவை கொஞ்சம் ஆட் பண்ண, ஒரு 4-5 ஸ்பூனு. நம்ம இப்போ கொஞ்சமாக புரிஞ்சு பார்க்கலாம், சரியா வரலைன்னா பார்ப்போம், வரும். ஏன்னா வருஷ நாளாக புரிஞ்சுருக்கோம் நம்ம. இது வந்து ஒரு பிகினர்ஸுக்காக சொல்லித்தரேன். இதை இப்போ ப்ரெஸ் பண்ணோம். கண்ணாப்பை எடுத்துக்க மறந்து போச்சு. கண்ணாப்பை இப்போ ஓசை அடங்கினோடனே இதை மறைச்சு போகணும். இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சமா பொரியணுமோ? சின்னதா பொரியலாமா? பட் கன்சிஸ்டன்சி கரெக்டா வந்திருக்கா? இப்போ இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்கு. நம்ம இதுல எவ்வளவு வருதுங்கிறதே பார்ப்போம். எப்பவுமே தேங்காய்களுக்கு இருக்கிற அளவுக்கு கட்டி வேண்டாம் ஓமப்பொடிக்கு, ஏன்னா ஓமப்பொடி நாளி ரொம்ப பொடியா இருக்கும். இப்போ இதை எடுத்து ஓகே, அடுத்த ஈடா? ஆமாம், எவ்வளோ வருது பார்ப்போம். நம்ம 2 நோட்டா போட்டிருக்கோமே, 2 நோட்டா எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இந்த சொல்லிட்டு சின்னதாக போயிடும். இது புரியும் போது சுடுறதுன்னு தோணினா அடுத்த சிம்மில் போட்டுட்டு புரிஞ்சதுக்கு ஹைல போடுது. மத்ராஸ் புயல் நம்ம பெங்களூர்ல எப்படி எஃபெக்ட் ஆச்சு? துணி எல்லாம் உணர்ந்து கிடைச்சதா? எங்க ஆத்துல ஒண்ணுமே உணர்ந்து கிடையாது. சோஃபால தூக்கி போட்டோம், சோஃபால போட்டு சோஃபா பார்க்கவே பயங்கரமா இருந்தது. அதனால இதுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வேற போட்டிருக்கோம், நாங்க உணர்ந்து எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு சொல்லி. பட் இன்னைக்கு ரெயின் இல்ல இல்லையா? இன்னைக்கு ஆந்திரால எஃபெக்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு எஃபெக்ட் ஆகலை. ஆகாது. பிகாஸ் ஆந்திரா ஸ்டேட்டுக்கும் மட்ராஸுக்கும் வித்தியாசம் இருக்கும். மட்ராஸுக்கும் தமிழ்நாடு நியரஸ்ட் ஆயிடுது. பட்டாசு ஷாப்பிங் தெரியலப்பா. இங்க ஒரு புது மேமான்னு சொல்ற மாதிரி ஒரு இன்னொரு பேரன் எனக்கு பிறந்திருக்காங்க. அதனால இந்த பேரன் அந்த பேரனை வச்சுட்டு எவ்வளவு தூரம் வைக்கணும் நான் இல்லை. நான் என்ன பொறுத்தவரைக்கும் நிறைய நான் பட்டாசு வச்சாச்சு வாழ்க்கையில. என் பேரனுக்காக வேண்டி கொஞ்சம் பட்டாசு வாங்கணும். அவன் பூக்குத்தி தரச்சக்கரை எல்லாம் வைப்பான். பூக்குத்தி இந்த வாட்டி இன்னும் ரூல்ஸ் எல்லாம் வரலையா? போன வருஷம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்க கிடைச்சது. நம்ம இந்த ரூல்ஸை பத்தி எல்லாம் பேசுறோம் பிரியா. தீபாவளிக்கு அல்லாம பெங்களூர்ல வெடிக்கிற பட்டாசுக்கு ஒரு கணக்கே கிடையாது. கரெக்ட். இந்த தீபாவளிக்கு மட்டும் இவ்வளவு டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியுமே தவிர கிடையாது. தீபாவளிக்கு வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து பட்டாசு வைக்கிற ஒரு பொல்யூஷன் லெவல் வேற. எப்பாவது ஒருத்த வந்துட்டு அவன் மட்டும் பட்டாசு வைக்கிறாங்கிறது வேற. சொல்ல பொல்யூஷன் ஃப்ரீயா நாளை காப்பாத்தனமான நம்மளும் பட்டாசுங்கிறது
குறைவா வச்சுக்கிறோம். இப்போ நான் பழைய மாதிரி கிடைக்கிறதே கிடையாது. குறைச்சாச்சு பட்டாசு. இல்ல ஸ்டாக்கும் இல்ல கடையில கிடைக்கிறது இல்ல. ஆமா, ஐயன் விக்கிறான் ஸ்டாண்டர்ட். எங்கேயாவது ஒவ்வொருத்துல கொண்டு போய் வச்சுட்டு நீங்க வாங்கிக்கோங்க, டிமாண்ட் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லிட்டு ரேட்டை வேற ஏத்துறான். இந்த சோ ஆயாச்சு. டோட்டலா எவ்வளவு ஈடுமம் வந்தது? 4 எண்ணம் வந்தது. ஓகே, 4 எண்ணம் வந்தது. 2 கிளாஸ் மாவுல 4. ஸோ ஆட்டோமேட்டிக்கா 1 கிளாஸ் மாவுல 2. மிக்சருக்கு இவ்வளவு பண்ணுவோம். ஏன்னா ஒடிச்சு பல பொருள் போடுறதுனால இதுதான் பண்ணுவேன் வழக்கம். இப்போ 4 எண்ணம் வந்தாச்சு. பர்ஃபெக்ட். எங்க கிறிஸ்பியா இருக்கா பாரு, மேல இருக்கிற சூடா இருக்கு. வெரி குட். வாயில போட்டு கடிக்கிறேன். உனக்கு வயசாயாச்சு. டெஃபினெட்லா கிறிஸ்பியா இருக்கு. நீங்க இந்த தீபாவளிக்கு இந்த ஓமப்பொடியை நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. Thank you for watching the video. Bye bye.